2010 சிங்கம், 2013 சிங்கம் 2, 2017 C3 என சிங்கம் படத்தை ஒரு தொடர் படைப்பாக இயக்குனர் ஹரி மற்றும் நடிகர் சூர்யா கூட்டணி கொடுத்து வருகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளிவந்த C3 படமும் எதிர்பார்த்ததை போலவே வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. 100 கோடி ரூபாய் வசூலை கடந்து விட்டது என தயாரிப்பு நிறுவனமே அறிவித்துள்ளது. கடந்த 17ஆம் தேதி சில புதிய படங்கள் வந்தாலும் நேற்றும் அதற்கு முந்தின நாளும் விடுமுறை தினங்கள் என்பதால் C3 வசூல் நன்றாக இருந்ததாகவே தெரிவிக்கிறார்கள். ஹரி, சூர்யா இருவரும் சிங்கம் படத்தொடரின் 4வது பாகத்தை எப்போது கொடுப்பார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது. கடந்த வாரம் தெலுங்கில் இப்படத்தின் வெற்றி விழாவை கொண்டாடிய போது அது பற்றிய தகவலை இயக்குனர் ஹரி வெளியிட்டுள்ளார். இன்னும் 5 அல்லது 6 ஆண்டுகள் கழித்தே சிங்கம் படத்தின் 4வது பாகத்தை எடுக்க உள்ளோம். அடுத்து விக்ரம் நடிக்கும் சாமி படத்தின் 2வது பாகத்தை இயக்க உள்ளேன். அந்த படத்தை முடித்ததும் மீண்டும் சூர்யா நடிக்க உள்ள ஒரு படத்தை இயக்க உள்ளேன். அந்த படத்தில் சூர்யாவுக்கான கதாபாத்திரமும் படமும் மிகவும் வித்தியாசமாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். தமிழ் திரையுலகில் இதுவரை வந்த போலீஸ் படங்களின் கதாபாத்திரங்களில் தங்கப்பதக்கம் சௌத்ரியும் 3 முகம் அலெக்ஸ் பாண்டியன் ஆகியவை மட்டும்தான் அதிகம் பேசப்பட்டு வந்தன. அவற்றையெல்லாம் சிங்கம் படத்தின் துரைசிங்கம் முறியடித்து விட்டார்.